ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காலையில் எடுத்த வீடியோ தான். என்னன்னா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து டயட் சார்ட்டாக வந்து போடலான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் டயட்டில் இருக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான வீடியோ தான் இது வந்து டே 1 வீடியோ. இதில் வந்து சோயா பீன்ஸு, கேப்சிகம், ஆனியன், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, முட்டை, பெப்பரு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு தான் வந்து செஞ்ச வீடியோ தான் இது. இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே நல்லா சாப்பாக கிரைண்ட் பண்ணிக்கணும். ஆனியனு, குடமிளகா, சோயா பீன்ஸு இதெல்லாம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி இதில் வந்து முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டு செய்கிறதுங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பைண்ட் பண்ணுறதுக்கோசரம் வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இஷ்டமாக இருக்கவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவைப்படாது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் வந்து போட்டு தோசை மாதிரி ஊற்றி அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா வந்து உடம்புக்கு ஹெல்த்து. ப்ளஸ் வந்து நம்ம வந்து டயட்டில் இருக்கனால ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து ப்ரோட்டீன்ஸ்க்கோசரம் நாங்கள் வந்து முட்டை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுமே வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. இதில் வந்து கொஞ்சம் சட்னி மட்டும் பசங்களுக்காக நாங்கள் செஞ்சோம். நாங்கள் வந்து சட்னி சாப்பிட்டுக்கல. நல்லாவே இருந்துச்சுங்க. தோசை மாதிரியே இருந்துச்சு, ப்ளஸ் முட்டை ஆம்லேட் மாதிரி இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பாய்.